நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க வீட்ல யாருக்கு பர்த்டே வந்தாலும் எங்க அம்மா டிஃபால்ட்டா ஒரு பாயாசம் ஒண்ணு வச்சுருவாங்க. யாருக்கு என்ன பாயாசம் பிடிக்கும்னு அந்த கலர்ல தான் வித்தியாசம் இருக்குமே தவிர, மித்தபடி பாயாசம் கன்ஃபார்ம். இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு என்னெல்லாம் செய்ய தெரியுதோ எல்லாமே செஞ்சு சூப்பரா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்களுக்கு நல்லா சமைச்சு தரணும்னு ரொம்ப ஆசை. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சூப்பரான மெனு வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கீ ரைஸ், சிக்கன் கிரேவி, பிரெட் அல்வா, முட்டை, அப்புறமா சிக்கன் 65, தயிர் பச்சடி, முகபத் கா சர்பத், குல்ஃபி இவ்வளோ தான் பிளான் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா அந்த டைமுக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிக்கவும் செஞ்சுட்டேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் பேசுறவங்க. ஆனா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சென்னையில அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இங்க வந்து இவங்களோட நல்லாவே ஒட்டிக்கிட்டான். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஃபைனலா அத வந்துட்டு நிறைவேத்தியாச்சு. எல்லாருமே ஃபுட் டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அத கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சமைக்கிறவங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஃபைனலா எல்லாரும் பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில குல்ஃபியோட பர்த்டே செலிப்ரேஷன் எண்ட் பண்ணியாச்சு.